தமிழகத்தில் இன்றைய வானிலை நிலவரம் எப்படி இருக்கிறது என்பது பற்றிய தகவல்களை வரைகலை விளக்கத்துடன் வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அஞ்சலி. ஓவர் டு யூ அஞ்சலி. நன்றி பார்த்திபன். நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில வாரங்களாக வறண்ட வானிலையை காணப்படக்கூடிய நிலையில இப்ப அடுத்த கட்டமாக இன்றைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் வானிலை எவ்வாறாக இருக்கும், வரக்கூடிய நாட்கள்ல எவ்வாறாக இருக்கும் என்பதை நம்ம பார்த்து விடலாம். அதாவது இப்ப இந்திய வானிலை ஆய்வறிக்கை நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரக்கூடிய நாட்கள்ல இந்த வரக்கூடிய மணி நேரங்களையும் கிழக்கு காற்றலை என்பது தமிழகத்தின் ஊடாக வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய தாக்கமானது இன்று போல தொடங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வரக்கூடிய 21 வரைக்கும் நீடிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இதனால பெருமளவுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்காது என்றாலும் தூறல் மற்றும் சாரல் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது சரியாக ஒரு 10 மணி நிலவரப்படி. 10 மணி நிலவரப்படி நம்ம பார்க்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்டா, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்கள் மட்டும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் தூறல் மழையாகத்தான் இருக்கும். காலை 10 மணி போல நிலவரப்படி நம்ம பார்க்கும் பொழுது கொஞ்சம் இந்த ராமநாதபுரம் மற்றும் கடலூர், அதற்கடுத்தபடியாக மயிலாடுதுறை ஒட்டிய இந்த கடலோர பகுதிகளில் கொஞ்சம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். தூத்துக்குடி, காயல்பட்டினம் உள்ளிட்ட இடங்களையும், சாயல்குடி உள்ளிட்ட இடங்களையும் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை என்றால் அது மேகமூட்டமாக காணப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இது 10 மணி நிலவரப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த 10 மணியை தொடர்ந்து அடுத்தபடியாக மதியத்திற்கு மேல இந்த மழையினுடைய நிலவரம் எவ்வாறாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இன்னைக்கு மதியத்திற்கு போல நமக்கு கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல சொல்லக்கூடிய இந்த திருநெல்வேலி ஒட்டிய பகுதிகளையும், தூத்துக்குடி ஒட்டிய பகுதிகளையும், காயல்பட்டினம் ஒட்டிய பகுதிகளையும், அதே போல அருப்புக்கோட்டை, பரமக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்கள் வரைக்குமே இந்த மழை லேசான தூறல் மழையாகத்தான் இருக்கும். அது பெருமளவுக்கு மழைக்கான வாய்ப்புகளாக இருக்காது. பல்வேறு இடங்கள், இப்ப சென்னை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இதுதான் இன்றைய பொதுவான வானிலையாக இருக்கிறது. ஒருவேளை இந்த மழைக்கடை வாய்ப்புகளை தொடர்ந்து வெப்பநிலை எந்த அளவிற்கு பதிவாகும் என்று கேட்கும் பொழுது அது 21 டிகிரியிலிருந்து மொத்தமாகவே ஒரு 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இன்றைய வானிலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களில் நீடிக்கக்கூடிய ஒரு தகவலாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மழையானது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தென் கடலோர மாவட்டங்களும் அதே மாதிரி டெல்டா கடலோர மாவட்டங்களையும் இருக்கும். இலங்கை உள்ளிட்ட இடங்களையும் இன்றைக்கான இந்த மழை வாய்ப்புகள் லேசாக இருக்கிறது. திருகோணமலை, தம்புள்ளை, கண்டி, அம்பாறை உள்ளிட்ட இடங்கள்ல லேசான மழைக்கான வாய்ப்புகளாக இருக்கும். இதுதான் இன்றைய வானிலை நிலவரம். இந்த சாரல் தூறல் மழையானது அடுத்து வரக்கூடிய இந்த 20 தேதிகள் வரைக்கும் நீடிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இதுதான் இன்றைய பொதுவான வானிலை நிலவரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.